வணக்கம் கைஸ். இன்னைக்கு காலையில சுறுசுறுப்பாக இருந்துச்சு. காலேஜ் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு காலேஜில் நமக்கு தேர்வு இருக்கிறனால மறக்காம ஐடி கார்டு எடுத்தாச்சு. அப்புறம் இன்றைக்கான தலைப்புச் செய்தி சேனலை பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அப்புறம் காலையில் காடியை தட்டிட்டு காலேஜ் கிளம்பிட்டு ஒரு வழியாக எக்ஸாம்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு இன்றையோட நமக்கு தேர்வெல்லாம் முடிகிறது. அதனால பேப்பர்லாம் ஓரமாக வச்சுட்டு மதியத்துக்கு வெளில சாப்பிடலான்னு நம்ம காடியை தட்டிட்டு லோகேஷை கூப்பிட்டுட்டு கடைக்கு போயாச்சு. 2 பேர் லொகேஷனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால அண்ணன் நம்பர் 1, அவன் நம்பர் 2. அப்புறம் சாப்பிட்ட பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இலை பல ஆயிடுச்சு. அப்புறம் நண்பர்களே, இன்னொரு முக்கிய செய்தி, நம்ம அண்ணனோட காடி அப்புறம் விஷயம் டாப் சீக்ரெட். இனிமே இந்த வண்டி நம்மள்ட்ட தான் இருக்க போகுது. ஆனா என்ன, வார கடைசியில் மட்டும் வண்டியை கைமாத்திக்கும். என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாலை வேலையில பயிற்சியை போறதுக்கு முன்னாடி இன்னொரு அறிமுகம். இது நம்ம விட்டு கடைக்குட்டி சிங்கம். எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் வெளியூர் ஆட்டக்காரங்க வந்தால் மட்டும் அப்பர் ஸ்டாண்ட் ஆயிடுவான். அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம கதைக்குள்ள வருவான். 4 கில்லி வாமப்போ போட்டு இன்னைக்கு புஷ்அப்பை போடலான்னு ஒரு 50 புஷ்அப்பை போட்டாச்சு. அப்புறம் போன வாரம் நம்மள மண்ணக்காவை வச்ச பைப் புஷ்அப், போன வாரம் சொன்ன மாதிரியே 5 பைப் புஷ்அப் இந்த வாரம் அடிச்சிட்டேன். அதுக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் நைட்டுக்கு முட்டையை லோட் பண்ணிட்டு 4 இட்லியை சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே.